வணக்கம், வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக அதே சமயம் இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக ரோஸ் ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த ரோஸ் ஷர்பத் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா விதைகள் சேர்த்துக்கலாம். இந்த சப்ஜா விதைகள் உடலை நல்லா குளிர்ச்சியாக்கும். அதனால் உங்ககிட்ட இருந்தால் இந்த சப்ஜா விதைகளை ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு முழு எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து விதைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/4 கப் ஹோம்மேட் ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த ஐஸ் வாட்டர் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு முறை கலந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கலர்ஃபுல் ரோஸ் ஷர்பத் தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த ரோஸ் சிரப்பை கடையிலையும் வாங்கலாம். ஆனால் நம்ம வீட்லேயே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ், எசன்ஸ் எதுவும் சேர்க்காமல் இயற்கையான பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ரோஸ் சிரப் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நல்லா கலர்ஃபுல்லாக ஷர்பத் செய்து கொடுத்தா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கலர்ஃபுல்லான ரெஃப்ரெஷிங்கான ரோஸ் ஷர்பத் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி நிறைய சம்மர் ரெசிபி செய்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.